லேண்ட் கிராபில் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் அவர் கொடுத்துருக்காரு. 36 கிரவுண்ட் என்னமோ பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடம். அவர் முதலமைச்சருக்கு வீடியோ போடுறாரு. நான் கேட்குறேன், முதலமைச்சருக்கு வீடியோவை அவர் வேற விஷயத்தில் போட்டிருந்தா இந்த கவர்மெண்ட் சும்மா இருந்திருக்குமா? சும்மா கோஷம் பாட்டவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. என்னங்க நாடா சுடுகாடாங்க இது? எல்லா கட்சி ஊர்வலத்துலேயும் தான் கோஷம் போடுவான். எல்லா கட்சி ஊர்வலத்துலையும் யார் எதிர்கட்சியும் அவங்கள திட்ட தான் செய்வான். அதுக்கெல்லாமா நீ அரெஸ்ட் பண்ணுவேன்? அவ்வளோ தூரமாக வந்து உங்களுக்கு வந்து பயப்படுறீங்க நீங்கள் வந்து இந்த இந்த எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்து. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணுறீங்கல்ல. இங்கே ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி முதலமைச்சருக்கு வீடியோ போடுறாரு. அப்போ கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும்ல. அவருக்கு துப்பாக்கி ஏந்தி போலீஸ் பாதுகாப்பு கொடுன்னு கேட்கல. யாரால் அவருக்கு ஆபத்து வருமோ அவனை நீ மானிட்டரிங்கில் போட்டிருந்தாலே வந்திருக்க மாட்டான்ல. வழக்கமாக இந்த மாதிரி குண்டாசு 6 மாதம் 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வரான், ஆர்கனைஸ்டு கிரிமினல். போலீஸ் எப்படி மானிட்டரிங்கில் வைக்க அவனை? வாரம் ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை அவனை போய் பார்த்து இப்போ போலீஸ்லேருந்து இப்போ உளவுத்துறையிலேருந்து அதில் இளண்டோலேருந்து பார்த்து பேசினா எப்படி இருக்க, இந்த மாதிரிலாம் போனால் மறுபடியும் போனால் அவ்வளோதான், என்கவுண்டர் தான் அப்படிலாம் கூட சொல்லி பயமுறுத்தி தான் வைப்பாங்க. அதுதான் முறை. அவங்க அப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தான் நம்ம கேட்குறோம் ஒழிய செது போனவருக்கு துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு கூடலாம் கேட்கல. இதுக்கு தானே ஆர்கனைஸ்டு, இதுக்கு தானே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. உங்களுக்கு பணத்தை, மக்கள் வரி பணம், என் பணம் உங்கள் பணத்தை செலவு பண்ணுறது எதுக்கு? காவல்துறைக்கு. இதெல்லாம் தடுக்கணும் தானே. அதை கோட்டை விட்டுட்டு நிற்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேலே தானே. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை இதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் யாரும் 26ல் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இதற்கான விலையை திமுக அரசும் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் தான் கொடுப்பாங்க.